ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுடிதாரோட நெக் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச், நீளம் வந்து 6.25 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம நெக் ஷேப் மாற்றி வெட்டும்போது கேன்வாஸ் தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணணும். அப்படியே லைனிங்கோடு நம்ம கிளாத்தில் வச்சு வெட்டி திருப்பலாம். ஆனால் எனக்கு அது நல்லா இருக்காது. ஏன்னா அது வந்து இவ்வளோ ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து அதில் கிடைக்காது. இப்போ கேன்வாஸில் வச்சு நம்ம வெட்டிட்டு வேறு எந்த கிளாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, லைனிங் கிளாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சுடிதார்லேயே கட் பண்ண போக மீதம் இருந்தனாலும் நம்ம அதில் வந்து கேன்வாஸில் யூஸ் பண்ணலாம். அயர்ன் பண்ணிவிட்டு இது நம்ம ரொம்ப ஷேப் தான் மாற்றுறோம், அதனால் ரொம்பலாம் நுணுக்கமாக நம்ம அதில் வெட்ட தேவையில்லை. சும்மா அந்த கேன்வாஷ் மட்டும் மறையிறதுக்கு நம்ம சைடில் அப்படியே மடித்து தையல் போட்டுட்டு நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ நான் செய்கிற மாதிரியே தான். ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஓரத்துக்கெல்லாம் கட் பண்ணும்போது தான் அது நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிச்சுட்டு இப்போ வந்து இது லைனிங்கோட கீழ் பார்ட்டு. அந்த லைனிங் கீழே வந்து லைட்டாக ஒரு மடி மட்டும் நம்ம மடித்து அடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லைனிங்கை வந்து அந்த சுடிதார் கிளாத்தோடு நம்ம வந்து தைக்க போகிறோம், அட்டாச் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், நெக் அதில் எதுவும் நம்ம வெட்டலை. ஏன்னா நம்ம லைனிங்கில் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால நம்ம அது மாதிரி வெட்டலை. வெட்டிட்டு இந்த மாதிரி நம்ம வைக்க போகிறோம். அப்புறம் அயர்ன் பாக்ஸில் கேன்வாஷ் அயர்ன் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து அந்த கேன்வாஷை நம்ம பார்க்கணும். ஒரு மாதிரி அந்த நம்ம அயர்ன் பண்ணும்போது ஒரு அந்த கஞ்சி மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து கீழே இருக்கணும். ஏன்னா நம்ம அயர்ன் பண்ணும்போது ஹீட்டாகி தானே அது அதில் ஒரு மாதிரி ஒட்டிக்கிறது. அதனால் ஏன்னா பழகும்போது நான் அதை வந்து மாற்றி வச்சு அயர்ன் பண்ணி அந்த அயர்ன் பாக்ஸில் வந்து எல்லாமே அப்படியே ஒட்டிக்கின்றோம். அந்த தப்பும் செஞ்சுருக்கேன். அதனால் அந்த மாதிரி தப்பு பண்ணாமல் அது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். அதனால் அந்த தப்பெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ் போடும்போது இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது இது வந்து நம்ம லைனிங்கோட அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை அப்படியே இப்போ நான் கீழேருந்து மேலே தைச்சிட்டு வரேன் இல்லையா, சில பேர் வந்து இந்த சைடு எப்படி நம்ம இதே மாதிரி தைச்சோமோ அப்படி அதே மாதிரி திருப்பிட்டு அதை வச்சு தைப்பாங்க. ஆனால் எனக்கு அது சரியாக வரல. நான் இந்த மாதிரி தான் தைப்பேன். அதனால் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கிறோம். சீக்கிரமே சுடிதாரோட எப்படி நம்ம அளவெடுத்து சுடிதார் வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஏன் இந்த கீழேயுமே நம்ம நேராக தான் கட் பண்ணணும். லைனிங்கோடு உள்ளதை மட்டும் கட் பண்ணிட்டு கீழே விட்டோன்னா அதை வந்து நம்ம மடித்து அந்த இதை ஓப்பன் அடிப்போம் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் கூட குறைச்சிருக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த எப்படி நம்ம வந்து சுடிதாரில் வந்து நம்ம ஓரம் அடிக்கிறது, எப்படி ஓப்பனுக்கு வந்து நம்ம இதெல்லாம் அடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்னோடதில் ஃபுல் வீடியோவே நான் போட்டிருக்கேன். சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட் சைஸ் தான் வச்சு நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம வச்சு இது பண்ண போகிறோம். ரெண்டுலேயும் சென்டர் பாயிண்டில் நம்ம கட் பண்ணிவிட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அந்த கேன்வாஸ் வரைக்கும் லைட்டாக அந்த ஒரு இது மட்டும் அடிச்சுட்டு, ஏன்னா துணி விலகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி அடிச்சுட்டு, இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த எந்த டிசைன் எந்த மாடல் நம்ம வெட்டி வச்சுருக்கோமோ அதுலேயே நம்ம அந்த 1/4 இன்ச் தான், 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்லேயே தான் நேராக ஓட்டி வரணும். பார்த்துக்கோங்க நான் எப்படி அடிக்கிறேன்னு. இதே மாதிரி தான் அடிச்சுட்டு நம்ம பேக் சைடு டிசைன் ஏதாவது நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம டிசைனாக வெட்டி அதை வந்து கேன்வாஸோடு வச்சு நம்ம பார்த்து செய்யலாம். இது வந்து ஷேப் மட்டும். அதனால் நம்ம வந்து இப்போ நான் நெக்குக்கு மட்டும்தான் அதில் மட்டும்தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக நம்ம அடிக்கணும். அடிச்சுட்டு பிரட்டிடலாம். அவ்வளோதான். பார்த்துக்கோங்க, நேராக இருக்கும், கூட குறைச்சி எதுவுமே வராது, நேராக இருக்கும். இப்போது நம்ம சென்டரில் அதை கட் பண்ணி எடுத்துடுறோம். சரிங்களா? சீக்கிரமே எல்லா கட்டிங் வீடியோவுமே நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போது அந்த மூளைக்கு மூளை வந்து நம்ம கட் பண்ணி விட போகிறோம். அதாவது அந்த
நம்ம பாப்பாவாக ஸ்டெப்பாக போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இதில் வெட்டிட்டா அந்த முக்கை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வெட்டி விடணும். அப்போ தான் அந்த கூர்மையாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக வரும். அந்த மாதிரி வெட்டி விட்டு தான் நமக்கு வந்து நீட்டாக வரும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு பெண்ணோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அந்த மூளைக்கு மூளை நம்ம வந்து லைட்டாக குத்தி விடணும். நான் செய்கிறத பார்த்துக்கோங்க, அந்த மாதிரியே தான் செய்யணும். ரொம்ப குத்தி அதை பிச்சுட்டுலாம் வந்துடக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம பண்ணாமல் மெதுவாக அந்த ஷேப் வர மாதிரி நம்ம வந்து குத்தணும். சரிங்களா, அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. இப்போ தையல் போட்ட உடனே அதோட ஃபினிஷிங் மட்டும் பாருங்கள், நீட்டாக இருக்கும். இதுக்காக மட்டும்தான் கேன்வாஸ் நான் யூஸ் பண்ணுறது. கிளாத் வச்சு பெரட்டது நான் செய்ய மாட்டேன். இதுதான் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தைக்கும்போது கஸ்டமர் நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. அளவும் சரியாக இருக்கணும், நம்மளோட ஸ்டிச்சிங்கும் நீட்டாக இருக்கும்போது எவ்வளோ நாளானாலும் வெயிட் பண்ணி தைச்சி வாங்குறவங்களும் இருக்காங்க. இல்லை முன்னாடியே வேணும்னு சீக்கிரம் கொடுத்து வாங்குறவங்களும் இருக்காங்க. எல்லாமே நம்மளோட ஒர்க்கில் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. அது அவ்வளோதான், பார்த்து பார்த்து அடிக்கணும். வேகமாக ஓட்டினா சல்லுன்னு வந்துடும். அவ்வளோதான். எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெப்பாக. இந்த மாதிரி நம்ம டிசைன் எப்போதும் போல் ரவுண்டு அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த உள்ளே நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அது எம்மிங் பண்ணிக்கலாம். ஆனால் இது கருப்பு கலர் தான் ஃபுல்லாகவே. நூல் போட்டால் ஒன்றும் தெரியாது. இதில் ஒன்றுமே தெரியல. அதனால் நான் அந்த இதில் மட்டும் ஓரமாக அந்த இது உள்ளே விட்டுருக்கிறது மறைகிற மாதிரி நான் அடிச்சிருக்கேன். அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா. இந்த நீட்னஸ் வரணும்னா கேன்வாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுடிதாரோட நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கேன்வாஸ் எடுத்துகிறேன். அதில் கழுத்தோட அகலம் இருந்து 2.25 எடுத்துக்கிறேன். நீளம் வந்து 5.5 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2.25 எடுத்துகிட்டு இதுதான் இப்போ நமக்கு வந்து கழுத்தோட அளவு. சரிங்களா, இப்போ இது மட்டும் நம்ம சரியாக எடுத்துக்கின்றணும். இதுக்கப்புறம் இப்போ நம்ம சைடில் எடுக்க போகிறது எல்லாமே நமக்கு என்ன மாதிரி டிசைன் தோணுதோ அந்த மாதிரி. இன்றைக்கி நான் ஒரு டிசைன் எடுத்திருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அதுக்காக நான் 2 எடுத்திருக்கேன். ஏதுன்னா அந்த கழுத்து பகுதியிலேருந்து 2 எடுத்திருக்கேன். சரிங்களா, இப்போ வந்து நம்ம ஷோல்டர் கணக்கு பார்த்து வெட்ட தேவையில்லை. ஏன்னா நம்ம வெட்டுறது கேன்வாஸ் டிசைன் தான். சரிங்களா, இப்போது அதில் 1 இன்ச்சு அந்த இதில் அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் 1 இன்ச்சு அகலம் எடுத்துக்கிட்டு 6 இன்ச் நீளம் வச்சுக்கிறேன். சரிங்களா, ஏன்னா அந்த இடத்த நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு டிசைன் வைக்க போகிறோம். இப்போ அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கோடு போட்டுக்க வேண்டியதான். அதாவது கட்டை மாதிரி ஷேப் வெட்டிக்க வேண்டியதான். அந்த பாக்ஸ் மாதிரி போடுறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பேண்ட்டோட கிளாத் வைக்க போகிறோம். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கட்டமாக பிடிக்கலை, ஏன்னா சென்டரில் இருக்கிறத அப்படி எடுத்துக்கணும். இப்படி கட் பண்ணும்போது இந்த ஷேப்க்கு வரும். ஒரு தாஜ்மஹால் அந்த டிசைன் போடுவாங்கள்ல, அந்த கோபுரம் மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி நம்ம தலைகீழாக போட்டு பார்த்தோன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இது ஒரு இது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் லீஃப் மாதிரி வேணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வெட்டிக்கிடலாம். இப்போது அதோடய எட்ஜஸ் சைஸ் இருக்குல்ல, சைடெலாம் இருக்குது பாருங்கள், அதையெல்லாம் இந்த மாதிரி அடிச்சுக்கணும். நான் எப்படி அடிக்கிறேன் அதே மாதிரி. ஃபஸ்ட்டு அடிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் வர உங்களுக்கு ஈஸியாகிடும். கேன்வாஸ் வைக்காமல் நம்ம சும்மா துணியில் எடுத்து வச்சு வெட்டினோன்னா அது நீட்டாக இருக்காது. அது ஒரு மாதிரி கொசன்னு ஆயிரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வெட்டுங்க. நான் தைக்கிற எல்லா மெத்தடுமே ஈஸியான முறையில் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஈஸியாகவே நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் டிசைன் வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல பாருங்கள், அதில் சென்டர் பாயிண்ட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம சுடிதார் ஏற்கனவே நம்ம சுடிதாரும் லைனிங்கும், அதாவது அந்த கிளாத்தும் லைனிங்கும் நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதோட பேக் சைடு வைக்க போகிறோம். ஓகேங்களா, பேக்காக ஃப்ரண்டாக அதில் வந்து நீங்கள் தெளிவாக முடிவெடுத்துக்கணும். கழுத்து மாற்றி வெட்டுறதுக்கு தான் ஃப்ரண்டில் வைக்கணும், டிசைன்னா பேக்கில் தான் வச்சு பரட்டணும். இப்போது அந்த இதை அப்படியே எங்கிட்ட அங்கிட்டு இங்கிட்டு போகாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க.
பார்த்துக்கோங்க, நான் செய்கிற மாதிரி தான் செய்யணும். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், ஆனால் அதில் வந்து நிறையா விஷயம் இல்லை. எடிட்டிங் அப்போது சரியாக பண்ண தெரியாமல் பண்ணியிருந்திருக்கேன். இது இப்போ திருப்பி எடுத்து தெளிவாக பண்ணியிருக்கேன். இப்போ சென்டரில் ஒரு ஓட்டு ஓட்டணும் இல்லையா? இப்போ அதே மாதிரி அந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கரெக்டாக அந்த ஒரு குதிரையோட சைஸ்லேயே தான் ஓட்டணும். அந்த 1/4 இன்ச்லேயே தான் ஓட்டிகிட்டு வரணும். அளவுகள் எப்போதுமே ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோங்க. தெரியுதுங்களா? அந்த வளைவுகள்கிட்டலாம் பார்த்து தைக்கணும். இப்போது நம்ம அந்த சென்டரில் இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். பார்த்துக்கோங்க. இப்போ அந்த மூளைக்கு மூளை அந்த பாருங்கள், அந்த இடத்துலலாம் நம்ம கட் பண்ணிக்கிடணும். அப்போ தான் பெரட்டுறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த வளைவுகள்கிட்ட இந்த இடத்துலையும் அந்த வளைக்கிற அந்த இடத்துலையும் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த தையலில் கட் பண்ணிடக்கூடாது, பார்த்து தான் வெட்டணும். சரிங்களா? இப்போது அப்படியே பெரட்டிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்ம வச்சுட்டு இந்த ஓரத்தில் நம்ம அதோடு வச்சு நம்ம தச்சு ஓட்டிக்கிறணும். இப்போ அந்த சென்டரில் வைக்கிறோன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கானது இது. பார்த்துக்கோங்க. ஒரு 1 இன்ச்சு மடக்கி போட்டு எடுத்தோமா, அப்போ 2 இன்ச்சு வருமா, அதனால் 2 இன்ச்சு எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, தைச்சிட்டு இந்த இது மாதிரி எடுப்போம் இல்லையா, பைப் மாதிரி குட்டி குட்டியாக, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த 1 இன்ச்சில் கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம தைக்கணும். சென்டரில் நம்ம 1 இன்ச்சு கட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா கேன்வாஸில்? அப்போது இங்கே 2 இன்ச்சு எடுக்கணும். அந்த நான் கோடு போட்டுருக்கு வந்து 2 இன்ச்சு. பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அதை நம்ம சென்டரில் அப்படியே வச்சுட்டு கரெக்டாக அந்த 2 இன்ச்சில் வச்சுட்டு நம்ம தைச்சிக்க வேண்டியதான். நான் தைக்கிற மெத்தட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கேளுங்க. அவ்வளோதான். அந்த நம்ம கோடு போட்டு தைக்கிறதுனால அந்த தையல்லே நம்ம அப்படியே ஓட்ட வேண்டியதான். ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி நாட்டுக்கு தைப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம சுடிதார் கிளாத்தில் எடுத்து ரோப் மாதிரி தைச்சிக்கிட்டு இப்போது அதை வந்து அந்த ஒன்லைன் 6 ஆட் மெத்தடில் நம்ம வந்து இந்த சின்னதாக தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம விடணும். 6 ஆட் மெத்தடில். சரிங்களா? ஒரு மூலையில் விட்டுட்டோம், அடுத்த மூலையில் அதே மாதிரி நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இதை எந்த சைடு அதை விட்டோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் 6 ஆட் மெத்தடில் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இழுத்துட்டு அந்த கழுத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள். பார்த்தீங்களா? கொஞ்ச நேரத்திலே நீட்டான சூப்பரான ஒரு நெக் டிசைன் நம்ம செய்யலாம். எல்லாமே ஈஸியான மெத்தடில் தான் இருக்குது. ரொம்பலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இதோட முடிவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாட்டுக்கு தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு தைப்போம்ல, அந்த மாதிரி நம்ம தைச்சிக்க வேண்டியதான். நாட் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன், என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறையா டிசைன் என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.